கருத்துக்கு உண்டாவதாக. இன்னைக்கு என்னோட தலைப்பு என்னன்னா ஆலோசனை தைரியம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்து தைரியம் கொடுத்தார். இப்ப ஆலோசனை நான் 3 கேள்வி சொல்றேன், அதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆலோசனைனா என்ன, யார் அந்த ஆலோசனை கேட்டது, அந்த ஆலோசனை கேட்டதுனால என்ன ஆச்சு, கேட்காததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய 5 நாமத்துல ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தர். கர்த்தர் பைபிள்ல நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆலோசனைனா என்னன்னு பார்ப்போம். ஆலோசனை என்பது இப்போ ஒருத்தர் நமக்கு ஏதாச்சும் இது நல்லது இது கெட்டது, இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா, ஏதாச்சும் ஒரு காரியம் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இது செய்யாத அப்படின்னு நம்ம வீட்டுல பெரியவங்களோ இல்ல ஊழியக்காரங்களோ சொல்லுவாங்களே, நல்லது கேட்டது, அதுதான் ஆலோசனை. ஏசப்பா கர்த்தரும் பைபிள்ல நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு, நீ தேசத்தை விட்டு போ அப்படின்னு சொன்னது. ஆபிரகாம் என்ன பண்ணா, போயிட்டான், சொந்தக்காரங்க எல்லாரும் விட்டு போயிட்டான். அதனால ஆபிரகாம் என்ன பண்ணா, ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன ஆலோசனை ஆபிரகாம் கேட்டதுனால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். லோத்து தேவதூதர்கள் சொன்னதும் அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அப்பதான் உயிர் காப்பாற்றப்படும். ஆனா லோத்தோட மனைவி என்ன பண்ணா, திரும்பி பார்த்ததுனால அவன் என்ன ஆனா உப்புமா மாறிட்டான். அவன் ஆலோசனை கேட்காதனால அவன் உயிர் போயிடுச்சு. அப்போ லோத்து ஆலோசனை கேட்டதுனால அவனோட உயிர் காப்பாற்றப்பட்டது. நம்ம ஆலோசனை கேட்டா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், அதுவும் இல்லாம நம்ம உயிரும் காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலோசனை கேட்காதவங்களும் இருக்காங்க. ஆலோசனை கேட்காதவங்க யாரு, யோனான் கர்த்தர் நீருக்கு போக சொன்னா தர்ஷிஷுக்கு போய் கப்பல்ல படுத்து தூங்கிட்டான். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னா அவங்க கேட்கலன்னா நமக்கு கோவம் வரல, அந்த மாதிரி கர்த்தருக்கு கோவம் வந்துச்சு. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, யோனாவை மீன் வயிற்றுக்குள்ள அனுப்பி 3 நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வெளியே விட்டுட்டாரு. யோனா ஆலோசனையை கேட்டதுனால அவனும் மீன் வயிற்றுக்குள்ள போய் கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் பேரு ஏசப்பாக்கே தப்பான ஆலோசனை சொன்னான், ஆனா ஏசப்பா கேட்கல. அதுக்கப்புறம் யோபுவோட மனைவி உத்தமனும் சன்மார்க்கமா இருந்தான். கர்த்தருக்கு உத்தமனும் சன்மார்க்கமா இருந்தான். பிசாசு யோபுக்கு சோதனை கொடுத்தான். இவ்வளவு உத்தமமா இருக்கானே, என்கிட்ட கொடுங்க, நான் சோதிச்சு பாக்குறேன், உங்களை மறுதளிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு யோபுவை பிசாசு கிட்ட கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. பிசாசு நிறைய சோதனை கொடுத்தான். ஆடு மாடு கோழி இன்னும் எல்லாத்தையுமே அழிச்சான். அவனோட உச்ச முதல் பாதம் வரை குஷ்டத்தையும் கொடுத்தான். அப்போ யோபு அப்ப கூட வாயால கூட பாவம் செய்யல. அப்ப அவன் மனைவி சொன்னா, கர்த்தர் அவன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு, இதுக்கப்புறமும் ஏன் அவன் கூட இருக்கிற, அவரை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப யோபு என்ன சொன்னாரு, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறார், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் சொல்லி அவன் வாயில கூட அவன் பாவம் செய்யல. யோபு அவன் சொன்ன தப்பான ஆலோசனை கேட்காததுனால அவன் ரெட்ட தனியா ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ நம்ம பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இப்போ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும், இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யணும்னா ஆலோசனை சொல்லுவாங்க, நல்ல ஆலோசனையே சொல்லுவாங்க, கெட்ட ஆலோசனையே சொல்லுவாங்க. அது எது நல்ல ஆலோசனையோ அதை நம்ம தீர ஆராய்ச்சியா அந்த ஆலோசனை படி நடந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படும், நம்ம உயிரும் காப்பாற்றப்படும். நம்ம யோபோட மனைவி மாதிரி தப்ப ஆலோசனை சொல்றவங்களும் இருப்பாங்க, கர்த்தர் மூலியமா நல்ல ஆலோசனை சொல்றவங்களும் இருப்பாங்க. இப்ப கர்த்தர் யார் மூலியமா சொல்வாரு, ஊழியக்காரன் மூலியமா நல்ல ஆலோசனை சொல்வாரு. அந்த நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் செய்ய போனோம்னா நம்ம ஊழியக்காரன் கிட்ட கேட்டு செஞ்சோம்னா ஊழியக்காரன் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. அதுபடி நம்ம நடந்தோம்னா நம்ம ஆசீர்வதிக்கவும் பண்ணுவோம், நம்ம உயிரும் காப்பாற்றப்படும். கர்த்தர் நம்ம அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தீபிகா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய வார்த்தைகளை தயார்படுத்துறத பத்தி. இப்ப நம்ம ஒரு செயல் செய்ய போறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம தயாரானா மட்டும்தான் நம்மளால அது செய்ய முடியும். இங்கிலீஷ்ல சொல்ல போனா ரெடி ஆகணும். அதுக்கு சரியா ரெடி ஆனதா நம்ம இப்ப வசனத்தின் மூலியமா நம்ம பார்ப்போம் எப்படி தயாரானா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி. யோசுவா 8ஆம் அதிகாரம் 3-9 வரைக்கும் யோசுவா ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசுவா பத்தி சொல்ல போனா ஆழிப்பட்டணத்தை கைப்பற்றதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆழிப்பட்டணத்துக்கு போய் உழவு பார்த்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெடி ஆனாங்க. ஆனா அவங்க ரெடியானது தப்பானதுனால ஆழிப்பட்டணத்தை கைப்பற்ற முடியாம தோல்வியில் அடைந்தாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பண்ணாரு, கர்த்தர் முன்னாடி மகிழ்ந்து அழுது அவர்கிட்ட கேட்கும் போது அவர்
தைரியப்படுத்தி அவர் வந்து சொன்னது என்னன்னா, அவர் தயார்படுத்தினார், நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி தயார்படுத்தி யோசுவா வந்து 30,000 பேரை வந்து ஆழிப்பட்டணத்துல எங்க நிக்கணும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தயார்படுத்தி அனுப்புறதுனால ஆழிப்பட்டணத்தை அவங்களால கைப்பற்ற முடியுது. இப்போ வந்து மோசே காலத்துல பார்த்தோம்னா, மோசே கர்த்தர் முன்னாடி போய் நிற்கும் போது கர்த்தர் வந்து பார்வோன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் தயார்படுத்தி அனுப்பினாரு. என்ன பேசணும், என்ன போய் பேசணும், கர்த்தர் நான் கூட இருக்கேன் அவர்கிட்ட போய் சொல்லு, என்ன செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட கர்த்தர் தயார்படுத்தி அனுப்பினதுனாலதான் மோசேவால இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வர முடிஞ்சது. இப்போ வந்து மோசே தன்னோட சிந்தனைகளை கொண்டு தானே வந்து என்ன செயல்பட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்தி கொண்டனால்தான் அவரால் வந்து இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு வர முடியுது. இதே மாதிரி நிறைய வருஷங்கள்ல போயிட்டே இருந்தவங்க நிறைய இருக்கு. எஸ்தர் காலத்திலயும் பாத்தீங்கன்னா எஸ்தர் வந்து ஆகஸ்ட் ராஜாவை திருமணம் முன்னாடி 6 மாசம் சுத்திகரிப்புல வந்து தயார்படுத்திட்டு இருந்தாங்க. தயார்படுத்திட்டு அவ்வளவு எஸ்தர் வந்து நல்லதா இருந்தாங்க, இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 6 மாசம் தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க, சுத்திகரித்து கொண்டு பரிசுப்படுத்தி அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் ராஜாவோட திருமணம் பண்றதுக்காக கூட்டிட்டு போனாங்க. இது வந்து பைபிள் வசனங்கள். இப்ப நம்ம வாழ்க்கை நடைமுறையில பார்த்தோம்னா, இப்ப ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூலுக்கு நேரத்தோடு போறோம்னா சரியா தயாராகி நேரத்தோடு, இப்ப நம்ம வந்து 9 மணிக்கு ஸ்கூல்னா 8 மணிக்கு ஒரு 8 மணி 7 மணி அது போல அதுக்கப்புறம் அந்த மாதிரி போனா மட்டும்தான் நம்மளால சீக்கிரமா போய் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், லேட்டுன்னு சொல்லி நிக்க வைப்பாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுவே எக்ஸாம் டைம்னா ஒரு நாள் முன்னாடியே ஒரு 5 மணி நேரம் சீக்கிரமா எழுந்து படிக்கணும். இல்லைன்னா நம்ம ஒழுங்கா தயாராகலன்னா என்ன ஆகும், பரீட்சைக்கு தோல்விதான். நம்ம சரியா தயாராகலன்னா நம்மளோட தோல்வியை மட்டும்தான் பார்க்க முடியும், வெற்றின்றது கிடையாது இருக்காது. இப்போ வந்து நம்ம சபையை குறிச்சு பார்த்தோம்னா, சபைக்கு சீக்கிரமா வரணும்னா முன்னாடியே நம்ம துணியெல்லாம் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரு வசனம் படிக்க சொன்னாங்கன்னா முன்னாடியே அந்த வசனத்தை படிச்சு தயார் பண்ணிக்கணும். பாட்டு கொடுத்தாங்கன்னா முன்னாடியே பாட்டு வந்து நம்மளே வீட்லயே வந்து பிராக்டிஸ் பண்ணி தயார் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணி எப்போ வீட்லயே எப்படி ரெடியா நம்ம இருக்கணும். இப்ப ஜெபிக்க சொன்னாங்கன்னா உடனே நல்லா ஜெபிக்கிற மாதிரி தயாரா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து நிலைத்து நிற்க முடியும். இப்ப வந்து சபைக்கு இப்ப நம்ம இவ்வளவு விஷயம் பண்றோம், எதுக்காக பண்றோம், இவ்வளவும் தயார் பண்றது எதுக்கு சும்மாவா? இப்ப ஸ்கூலுக்கு வந்து தயார் பண்றோம்னா வாழ்க்கைக்காக நல்லா ஒரு லைஃப்ல நல்லா வரணும் அப்படின்னு யோசிப்பா எதுக்காக எல்லாரும் தயார்படுத்தினாரு, ஆய்ப்பட்டதுக்கு கைப்பற்றதுக்காக. மோசேவை தயார்படுத்தினது இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்து கர்த்தரை வந்து ஜெபிக்கிறதுக்காக. எஸ்தரை தயார்படுத்துறது ஆகஸ்ட் அது திருமணம் செய்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தயார்படுத்திட்டு இருக்கோம். அது எதுக்காக தயார்படுத்துறோம், பரலோகத்துக்கு போகிறதுக்காக, பரலோக வாசல் நம்மளுக்கு திட்டப்படுவதற்காக. இப்ப பாவிகளா இருக்கிற நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி ஜெபிச்சு சுத்திகரிச்சு திடீர்னு வந்து சபைக்கு வந்து சரியான வந்து ஞானஸ்தானம் பெற்று இந்த மாதிரி எவ்வளவு காரியங்களை பண்ணா மட்டும் நம்மளால பரலோக ராஜ்யம் போகும். இதுகளை என்ன பண்ணுவாங்களா, தைரியப்படுத்தி தயார்படுத்திக்கிட்டு என்னென்ன செய்யணும்னு கரெக்டான ஆலோசனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார்படுத்தினா மட்டும்தான் நம்மளால வந்து பரலோகத்துக்கு போக முடியும். இப்பயே நம்மளால தயார்படுத்தினாதான் பரலோக வாசல் நம்மளால போக முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில எப்படி தயார்படுத்தணும் வசனம் மூலியமாவும் சொல்லியாச்சு. நீங்களும் உங்களை வந்து தயார்படுத்திட்டே இருங்க. இப்ப தயார்படுத்தினாலும் இனிமேலாச்சும் நம்மள வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தயார்படுத்தி வந்துட்டோம்னா நம்மளால வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு தனியே இருக்காது. நல்லபடியாக எல்லாம் கருத்தை நம்ம ஆசீர்வதிப்பாங்க. அடுத்ததாக சிஸ்டர் பிரின்சி அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சப்ஜெக்ட் தலைப்பு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நான் இப்ப இருக்க போற எடிங் வந்து அதிகாலை ஜெபம் பத்தி இருக்க போறோம். அதிகாலை ஜெபம் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு 4 வேளை ஜெபம் இருக்கு. அது அதிகாலை ஜெபம் வந்து ரொம்ப விசேஷமான இருக்கு. ஏன்னா நம்ம 3 வேளையில ப்ரே பண்ணும்போது ஏதாவது ஒரு சத்தம் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு டிஸ்டர்பா இருக்கும். அதனால தேவனுடைய வார்த்தைகளை கேட்க தவறிடும். ஆனா அதிகாலை ஜெபம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஒரு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட இருட்டோட போய் வனாந்தரத்துல வந்து ஜெபம் பண்ணுவாரு. அவர் வந்து ஏன் வனாந்தரத்துல இருட்டோட போய் ஜெபம் பண்ணுவாங்க, 3 to 5 மணி வரைக்கும் அந்த டைம்ல வந்து குருவி கூட சத்திர சவுண்டு கேட்காது. அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஒரு வாய்ப்புக்காக இயேசு வந்து ஆண்டவரோட வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜெபம் பண்ணதை நம்ம பார்த்து படிக்கல. அதே மாதிரி எல்லாருக்குமே ஆதரவாக இருக்கிறோம். சாமுவேல், தாவீது
தாவீதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதிகாலை ஜெபம் பண்ணி இன்னைக்கு வந்து அவர்களை பற்றி சாப்பிடுறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதிகாலை ஜெபம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அதிகாலையில வந்து எந்த ஒரு முழுமையான மனதோடு வந்து ஆண்டவருடைய போய் அவருடைய இடத்துல நின்று நம்ம நன்றி சொல்லணும். நன்றி எதுக்காக எல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு உணவு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லணும், உடை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லணும். இன்ன வரைக்கும் இந்த நாள்ல என் வீட்டில் செய்ததுக்காக உயிரோட எழுந்திருக்க செய்ததுக்காக வந்து நீ கொடுத்த கிட்டத்தட்ட நன்றி ஆண்டவரே என்று முதலாக நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய எல்லா விதமானதையும் முதலாவது நிர்ணயம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்மளோட இழந்த முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்காக ஒதுக்கணும். அவரை வந்து கனப்படுத்தணும்னா அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு வந்து நிறைவா இருக்கும். நீதிமொழி 8:17 பார்த்தோம்னா அதிகாலையில் தேவைகள் எனக்கு கண்டடைவான் என்று சொல்லியிருக்கு. அதிகாலையில நம்ம தேடணும்னா ஆண்டவரை வந்து கண்டடைய முடியும். அதனால நம்மளும் வந்து அதிகாலையில வந்து ஜெபிச்சு நம்மளை குறிச்சு நம்மளோட தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணணும். சர்ச்சோட தேவைகளையும் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணணும்னா பைபிள் ஆபிரகாம் சாமுவேல் வந்து நம்ம சாட்சிகளா இருக்கிறது போல நாமளும் சாட்சிகளா இருக்கணும். அதிகாலை ஜெபம் பண்ணி நாமளும் சாட்சிகளா இருக்கணும். கர்த்தருக்கு சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டு நாம